கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அதிகமான அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் பரலோகம் நமக்கு திறக்கப்படும், எப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படி தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 290வது பக்கம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். நீங்களும் பாருங்க. அதிலிருந்து ஒரு வார்த்தையை முத்தாய் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? 290வது பக்கம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையும் சேர்ந்து படிப்போம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பக்கத்தில் சொல்லுங்க, எதுவுமே நீ கொண்டுட்டு வரல, எதுவுமே நீ கொண்டுட்டு போறதும் இல்லை என்பது நிச்சயம். அடுத்து பாருங்களேன். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தா அது போதும் என்று இருக்க கடவோம். ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறாய். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மிக மிக அருமையான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் தேனீட்ட பணியார். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் போனால் அநேக ஆழமான சத்தியங்கள் இதில் இருக்குது. ஆனால் இத்தனை வார்த்தைகளையும் பேசுவதற்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்குள்ளே பற்ற வைத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள உணர்த்தினார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நிழலாட்டமாய் காண்பிக்க விரும்புகிறேன். 11வது வார்த்தையை வாசிக்கலாமா எல்லாரும்? நீயோ தேவனுடைய மனுஷனே. ஒரு நல்ல கேள்வியை இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். நம்ம உண்மையிலே தேவனுடைய மனுஷனாக இருக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிற ஆளை பாருங்கள். நீங்கள் உண்மையிலே தேவனுடைய மனுஷியா, தேவனுடைய மனுஷனா? நம்ம தேவனுடைய மனுஷனாக நடந்து கொள்கிறோமா? தேவனுடைய மனுஷியாக நடந்து கொள்கிறோமா? தேவனுடைய மனுஷன் என்றால் யார்? முதல் கேள்வி, ஒரு கேள்வி இருக்குது. நம்மளை கர்த்தர் மனுஷனாக படைச்சார், மனுஷியாக படைச்சார். ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுது, நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்போ மனுஷன் யாருடைய மனுஷனாக மாறணும்? தேவனுடைய மனுஷனாக மாறணும். அப்போ நம்ம எல்லாரும் மனுஷனாக இருக்கக்கூடாது, தேவனோடு நடக்கிற மனுஷனாக மாறினா தான் அவனுக்கு பேர் தேவனுடைய மனுஷன். வேதத்தில் நிறைய தேவனுடைய இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறதை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் பார்த்தா தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னா தேவனுடைய சாயலோடு இருக்கணும், தேவனுடைய ரூபத்தோடு இருக்கணும். சிலரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, நீ இவருடைய மகனா, நீ இவளுடைய மகனா கேட்பாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அவர் முகச்சாடை உனக்குள்ளே இருக்கு, அவருடைய சிரிப்பு நட உனக்குள்ளே இருக்கு, அவர் மாதிரியே நீ பேசுகிற, அவர் மாதிரியே நீ நடக்கிற, அவர் மாதிரியே நீ காரியங்களை செய்கிற, அதனால நீ அவருடைய பிள்ளையாக தான் இருக்கணும். ஏன்னா அவரை போல உன்கிட்ட சுவாபம் இருக்கு. நம்ம தேவனுடைய மனுஷன்னா நமக்குள்ள தேவனுடைய சுவாபம் இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய மனுஷன்.
யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மனப்பாட வசனம். இருந்தாலும் ஒரு ஆட்டம் நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்கிறதே பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனமும் ப்ளஸ் 5வது வசனமும். மேலே முதல்ல கீழே போயிட்டு அப்புறம் மேலே வருவோம். நீங்கள் என்னிலும், ஏசப்பா சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்கறதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அவர் நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம அவருக்குள்ள இருக்கணும். அப்போ இயேசு நம்மிலும் நம்ம இயேசுவிலும் இருந்தால் நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். அடுத்து பாருங்க, 5வது வசனத்தில் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் தான் செடி, நீங்க கொடி தான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்த வார்த்தையை ஒரு கோடு போட்டு வைங்க உங்க வேத புத்தகத்தில், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அல்லது முடியாது, நடக்காது. கர்த்தராகி இயேசு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சிடவே முடியாது. வேதம் சொல்லுது, யோனத்தான், கர்த்தர் துணை நிற்க யோனத்தான் யுத்தத்தை நடத்தினான். வேதம் சொல்லுது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சமர்த்தனாய் இருந்தான். வேதம் சொல்லுது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசாபாத்தோடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக அவனை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் பவுலை பார்த்து சொல்றார், பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும், விரிவாக்கத்தை நம்ம பார்க்க முடியும், மகிமையை நம்ம பார்க்க முடியும், உயர்வையும் கனத்தையும் நம்ம பார்க்க முடியும், மேன்மையை நம்ம ருசிக்க முடியும். அப்ப நம்ம யாரா மாறணும்? மனுஷனா இருந்தது போதும், நீ தேவனுடைய மனுஷனா மாறணும். இந்த வேதத்துல பாருங்க, ஒரு மனுஷனை எப்படி அவர்கள் அழைத்தார்கள் என்று 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 465. என்னோடு கூட பக்கத்தை சொன்னால் நீங்கள் வேகமாக எடுத்துருவீங்க. அதுக்கு தான் பக்கத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 465வது பக்கம், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்கிறார் என்றார். அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசிங்க, 11வது வசனம். மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்கிறார் என்றார். அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இதோ இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த பொழுது எலியாவுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியானாகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. அப்ப எலியாவை போனவர்கள் என்ன சொல்றாங்க? தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே. அப்ப எலியா யாரை பிரதிபலிக்கிறவராய் இருந்தார்னா, தேவாதி தேவனை பிரதிபலிக்கக்கூடியவராய் இருந்தார். தேவனுடைய சாயல் அவருக்குள்ள இருந்ததுனால தான் 50 பேர்கள் அவர்களுக்கு ஒரு தலைவன். இவர்கள் போய் சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்றாரு. பேர் சொல்லி கூப்பிடல, எலியாவேன்னு கூப்பிடல. ஏன்னா எலியாவேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அவனை யாராக பார்க்குறாங்க? தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. அவன் நினைத்து ஜெபம் பண்ணினா வானம் திறக்கப்படுது, அக்கினி இறங்குகிறது. அவன் ஜெபம் பண்ணினா கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அதனால ஜனங்கள் அவனை எப்படி பார்த்தார்கள்? தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மனுஷியாக, தேவனுடைய பிள்ளையாக பார்த்தார்கள். இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்குறாங்க ஜனங்கள்? நீங்கள் மற்றவர்களுடைய பார்வையில் தேவனுடைய மனுஷியாய், தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய சாயலாய் இருக்கிறோமா, அல்லது நம்ம எப்படி இருக்கிறோன்னு நமக்கு தாங்க தெரியும். உன்னுடைய இருதயமே உன்னைய குற்றவாளின்னு தீர்த்துச்சுன்னா
மற்றவர்களுடைய பார்வையில் நீ எப்படி இருப்ப? நமக்கு நாமே தெரியும், நம்ம போகிற பாதை நமக்கே தெரியும், நம்முடைய தனிமையில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு நமக்கே தெரியும். அப்போ நம்ம யாராக மாறணும்னு இன்னைக்கு வேதம் சொல்லுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை எல்லாம் விட்டு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடுன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்போ பவுல் தீமோத்தேயு என்னவா பார்க்குறாரு? தேவனுடைய மனுஷனாக பார்க்குறாரு. பண ஆசை வேண்டாம், பொருளாசை வேண்டாம், போதும் என்கிற மனது உனக்கு போதும். உலகத்தில் நம்ம எதுவுமே கொண்டுட்டு வரல, நம்ம எதுவுமே கொண்டுட்டு போகிறது கிடையாது. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும், கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளையாக வாழணும் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்போ தீமோத்தேயுவை பவுல் எப்படி பார்க்குறாரு? தேவனுடைய மனுஷனாக பார்த்தாரு. அன்றைக்கு இருக்கக்கூடிய 50 தலைவர்கள் 150 பேரும் எலியாவை எப்படி பார்த்தார்கள்? தேவனுடைய மனுஷனாக பார்த்தார்கள். இன்னும் பாருங்களேன், எலிசாவை எப்படி பார்த்தார்கள்? வசனத்தை வாசிக்கலாம். 473வது பக்கம். எலியாவை அப்படி பார்த்தாங்க. எலியாவுக்கு கைக்கு வேலை செய்த எலிசாவை எல்லாரும் எப்படி பார்த்தார்கள்? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கும். இஸ்ரவேலரின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். யாரு? அந்த நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஆகிய எலிசா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அதோ சீரியா நாட்டுல பள்ளி அறையில் இதெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் நமக்கு விரோதமாக அவங்க பாளையம் இறங்க போகிறாங்க, உன்னை கவிழ்க்கும்படி இந்தந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்குவாங்கன்னு சொல்லி அங்கே என்ன பேசிக்கிறாங்களோ அதெல்லாம் இவன் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். இதை பார்த்த உடனே ராஜா சொல்கிறாரு, நீ தேவனுடைய மனுஷன்தான். அங்கே பேசுறது இங்கே சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு உனக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கிறார், அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ தேவனுடைய மனுஷன். அப்போ இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்கிறாரு? நீ தேவனுடைய மனுஷன். அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு பெண்ணு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற, வாசிங்க, தேவனுடைய மனுஷனாகிய இவ. ஹலோ, இந்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்ட். ஒரு பெண்ணு சொல்றா, சுனமித்தியால் தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னு இங்க வசனம் சொல்லுது, பரிசுத்தவானா இருக்கணும். அப்ப நீங்க தேவனுடைய மனுஷியா இருந்தா முதல்ல உங்களுக்கு பரிசுத்தம் தேவை. ஏசப்பா சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். சேனைகளின் கர்த்தர் மேலே நம்ம எழுதி போட்டிருக்கோம் பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. இப்போ வேதம் முழுசையும் நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அப்போ தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் சொல்லுங்க? உங்களுக்குள்ளே பரிசுத்தனா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனுடைய மனுஷர்களாய் மாற முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவிலே பிரிவினை உண்டாக்கும். அப்போ பாவம் தேவனை நம்மை விட்டு பிரித்திரும். அப்போ பாவம் இல்லாதவர்களுக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள். வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ அருமையானவர்களே, இயேசு வந்ததுக்கு நோக்கமே நம்ம பாவத்தில் இருந்து விடுதலையாகத்தான் அவர் வந்தார். ஆனால் நம்ம பாவத்தை வயிற்றுலையும் கண்ணுக்குலையும் மூக்குலையும் கையிலையும் காலிலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இந்த பெண்ணு சொல்றா, எப்போதும் வந்து போற மனுஷன் நான் எப்படி பார்க்கிறேன்னா
பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு பெண்ணு கரெக்டாக அடுத்த எதிர்ப்பாளரை கரெக்டாக கணிச்சிருவான். அவன் சொல்கிறான், நான் எப்பொழுது பார்த்தாலுமே நான் போகிற பொழுதெல்லாம் அவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். நான் வரும் பொழுதெல்லாம் போகும் பொழுதெல்லாம் அவர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தமாக பார்க்குறாரு, பரிசுத்தமாக பேசுகிறாரு, பரிசுத்தமாக நடக்கிறாரு, பரிசுத்தமாக சிந்திக்கிறார். பரிசுத்தத்தை தவிர ஒரு அசுத்தமான காரியமும் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கல. ஒரு எதிர்ப்பாளர் பெண்ணிட்ட அந்த அளவுக்கு கரெக்டாக அவர் நடக்கிறார். இப்போ நாம் கூட நமக்கு எதிர்ப்பாளர்கிட்ட எப்படி பழகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. யோசேப்புக்கிட்ட தான் இந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளணும். அவன் தனிமையாக இருக்கிறான். ஆனால் அந்த பெண்ணு அவனை எப்படியாவது பாவத்துக்கு உட்படுத்த நினைக்கிறாள். அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் மனசுக்குள்ள இருக்கிறது தாங்க அவன் வாயில சொல்கிறான். அது பாவம், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். எப்படி இதை செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? அப்போ பரிசுத்தமாக இருக்கிற நினைக்கிற நாம பாவம் செய்ய பயப்படணுங்க, அசுத்தம் செய்ய பயப்படணுங்க, தவறான வழிக்கு போவதற்கு பயம் வரணுங்க. அவன் தான் தேவனுடைய மனுஷன். அப்போ தேவனுடைய மனுஷன்னா முதல்ல அவன்கிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போகணும்னா அங்கே யாருக்கு பரலோகம் திறக்கும்? நீயும் தேவனுடைய மனுஷனே. அப்போ நம்ம உண்மையிலே தேவனுடைய மனுஷனாக இருந்தால் பரலோகம் திறக்கும் தானா, இல்லாட்டி பரலோகம் பூட்டிக்கும். அப்போ நம்ம முதல்ல யாராக இருக்கணும்னா தேவனுடைய மனுஷனா பரிசுத்தவானாக இருக்கணும். பரிசுத்தவானா முயற்சி பண்ணணும். ஆண்டவரே பாவத்துக்கு என்னை விளக்குங்க. தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பார்த்தீங்களா? என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும், என் வாய்களுக்கு காவல் வையும். ஏன் வாய்க்கு காவல் வைக்கணும்? எதையாவது ஒன்று நான் பேசிடக்கூடாது, எதையாவது ஒன்று நான் பார்த்துடக்கூடாது, எதையாவது ஒன்று நான் தொற்றக்கூடாது. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் அது பொல்லாங்கு நிறைந்தது என்று வேதம் சொல்லுது. ஏசப்பாவே சொல்றார், இருதயத்திலிருந்து பெருமைகள், அகந்தைகள், அகம்பாவங்கள், துணிகரங்கள், எல்லா கேடுபாடுகளும் இதயத்துக்குள்ள தாங்க இருக்கும். அது உள்ளத்திலிருந்து வெளியே நம்மளை தீட்டுப்படுத்தும். வெளியிலிருந்து உள்ளே போகிறத தீட்டுப்படுத்துறதை விட உள்ளத்திலிருந்து வெளியே வர்றது நம்மளை ரொம்ப தீட்டுப்படுத்திடும். உள்ளத்துக்குள்ள பெருமை, இன்னைக்கு அநேகருக்கு பெருமை, அகந்தை, அகம்பாவங்கள், கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், டென்ஷன்கள், கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. அருமையானவர்களே, இந்த அருமையான மனுஷி அந்த எலிசாவை பார்த்து சொல்றா, இவர் தேவனுடைய மனுஷன், அவரிடத்துல நான் பரிசுத்தத்தை காண்கிறேன். எலிசான்னு சொல்லலை, பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன்னு சொன்னான். நம்மளையும் பார்த்தோன்னா மக்கள்கள் சொல்லணும், அவங்க தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், அவங்க தேவனால் நடத்தப்படுகிற உன்னதமான அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படத்தான் கர்த்தர் நம்மளை செப்பனிட்டு கொண்டிருக்கிறார். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதுதான் தகுதி. நம்ம பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வானம் திறக்கப்படணும். உள்ளே போய் பரலோக வாசலில் நிற்கும் பொழுது கேட்டு திறக்கப்பட்டு நம்ம உள்ளே போகணும். அதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் யாருக்குமே திறக்காது. நீ எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் பரலோகம் திறக்காது. அந்த இடத்துக்கு உள்ளே நுழைவதற்கு இயேசு உன் கூட இருக்கணும், நீ இயேசுவோடு இருக்கணும், உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். அப்போ தான் பரலோகத்தினுடைய வாசலே திறக்கும். அப்புறம் தான் நீ முதலாவது வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் எல்லாம் பார்க்க முடியும். இல்லாட்டி நீ உள்ளேயே என்ட்ரிலே நுழைய முடியாது. அப்போ முதல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவானாக இருக்கணும். உங்களுள்ள கையை வச்சு, ஏசப்பா என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் நினைவை பரிசுத்தப்படுத்துங்க, என் உணர்வை என் வாயை முதல்ல பரிசுத்தப்படுத்துங்க. வாயினால் நிறைய நான் பேசிடுறேன், என் நினைவால் நான் கெட்டு போயிடுறேன். நினைவால் எத்தனையோ பாவங்கள். இங்கே தாங்க இருப்போம். நம்ம நினைவு உலகமே சுற்றிட்டு வந்துடுங்க. உங்கள் நினைவில் கை வச்சு, அந்த மனதில் கையை வச்சு சொல்லுங்கள், ஏசப்பா என் மனதை கண்ட்ரோல் பண்ணுற இருதயத்தை எனக்கு தாங்க ராஜா. என் நினைவால் நான் உணர்வால் பாவம் செஞ்சிடக்கூடாது. சுத்த இருதயத்தை எனக்குள்ள உண்டாக்குங்க. நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பீங்க ஆண்டவர். என் மனதை கண்ட்ரோல் பண்ணுற இருதயத்தை எனக்கு தாங்க ராஜா. அடுத்து பாருங்களே, இன்னும் தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்? அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 263 பக்கம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 263
மூன்றாவது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். கலாத்தியர் நிருபம் 63வது பக்கம் வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாது இருங்கள். நமக்கு தானே இது எழுதியிருக்கிறார், சபைக்கு தான் எழுதுறாரு. கலாத்தியா நாட்டு சபைக்கு எழுதுறாரு. ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் போய் முடிக்கிறீங்க, மோசம் போகாதீங்க. என்ன சொல்றாரு? தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, பக்கத்தில் மட்டும் சொல்லுங்க, சிஸ்டர் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் இருப்பீங்க. நீ எதை செய்யறியோ அதுதான் உனக்கு வரும். நீ எதை பேசுறியோ அதுதான் உனக்கு வரும். நீ எதை பார்க்குறியோ அதுதான் உனக்கு வரும். நெல்லை விதைச்சேன்னா நெல்லை அறுப்ப, புல்லை விதைச்சேன்னா புல்லை அறுப்ப, கொல்லை விதைச்சேன்னா கொல்லை அறுப்ப, வம்ப விதைச்சேன்னா வம்ப அறுப்ப, பாவத்தை விதைச்சேன்னா பாவத்தை அறுப்ப. எதை நீ மற்றவங்களுக்கு செய்றியோ அதுதான் உனக்கும் செய்யப்படும். நீ ஒருத்தரை வருத்தப்படுத்தினேன்னா கட்டாயம் இன்னொருவர் உன்னை வருத்தப்படுத்துவாங்க. நீ ஒருத்தரை பரியாசம் பண்ணினேன்னா நிச்சயமாய் உன்னை ஒருத்தர் பரியாசம் பண்ணுவாங்க. நீ ஒருத்தரை ஏமாத்தினேன்னா கட்டாயம் உன்னை ஒருத்தர் ஏமாத்துவாங்க. நீ ஒருத்தருடைய சொத்தை அநியாயமாக பிடுங்கினேன்னா உன்னுடைய சொத்து அநியாயமாக பிடுங்கப்படும். இன்னொருத்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வரணும்னு நினச்சேன்னா உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வரும். பிறருடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிரு. எதை நீ விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்ப. அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமான ஒரு பகுதி. அது அடுத்த வசனத்தை பாருங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ இந்த 15 நாள் நம்ம போய் ஆவிக்கென்று ஊழியம் செய்ய போகிறோம். தெரு தெருவா போகிறோம். அதில் ₹1 கூட நமக்கு லாபம் இருக்காது, ₹1 கூட நம்ம கிடைக்காது. நம்ம தான் பணத்தை செலவழிக்க போகிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகும் பொழுது அவைகளெல்லாம் கோடிக்கணக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேர்த்துக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவாங்க. எத்தனை கதை பாட்டு சொல்லித்தர்றீங்களோ அத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். எத்தனை ஜெபம் பண்ணுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு பிரதிபலனாய் வரும். அது பணமாய் உங்களுக்கு வராது, கிருபையாய் வரும், இரக்கமாய் வரும், தயவாய் வரும். எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்ப. எதை செலவு செய்கிறாயோ அதுவே உனக்கு என்ன செய்யும்? செலவு செய்யப்படும். அருமையானவர்களே, இங்கே பாருங்களேன் ஒரு அருமையான காரியத்தை. எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 373வது பக்கம். நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும், நேரம் ஓடிருச்சு. 373வது பக்கம் வேகமாக. அடுத்து ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்? 373வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 11வது வசனத்தை வாசிக்கலாமா? கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான். அடுத்த வார்த்தை, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். கேள்வி தாவீது கேட்கிறான், கர்த்தர் பதில் சொல்றார். என்னன்னு கேட்கிறான்? முதல் வசனத்தை பாருங்க. கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உமது அடியன் இப்படி நான் கேள்விப்படுகிறேனே, அப்படி கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் இடத்துல போய் உட்கார்ந்து கர்த்தர் பதில் சொல்றாரு, அவன் வருவான், சவுல் வருவான். அடுத்த கேள்வி, இந்த பட்டணத்தார்கள் என்னை பிடிச்சி அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் சொல்றாரு ஒப்பு கொடுப்பார்கள். அப்ப தேவனுடைய மனுஷன்னா யார் தெரியுமா? கர்த்தரிடத்துல பேசுகிறவன், கர்த்தரிடத்துல சம்பாசிக்கிறவன், கர்த்தரிடத்துல ஓடுகிறவன், கர்த்தரிடத்துல மன பாரத்தை இறக்கி வைக்கிறவன். முதல்ல தேவனுடைய மனுஷன்னா பரிசுத்தவானா இருக்கணும். ரெண்டாவது தேவனுடைய மனுஷன்னா எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க ஓடுறானா? அடுத்து பாருங்களேன், அடுத்த அதிகாரத்திலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5:19 வசனத்தை மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை. 2 சாமுவேல் புஸ்தகம், தேங்க்யூ ஜீசஸ், 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட். அங்கே ஒரு காரியத்தை தாவீது கர்த்தரிடத்தில் கேட்குறாரு. வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார்.
அங்கே கேகிலா பட்டணத்தார் வருவார்களா? வருவார்கள். என்னை பிடிச்சு கொடுப்பார்களா? பிடிச்சு கொடுப்பார்கள். இங்கே கேட்குறேன், பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? போகலாம். அடுத்து பாருங்களே, 23வது வசனம் 23. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாக சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடியில் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றான். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். நல்லா கவனிங்க, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து. அப்போ கர்த்தரிடத்துல தாவீது அழகழகா கேட்கிறான். அங்கே என்னன்னு கேட்குறேன், கேகிலா பட்டணத்தார்கள் வருவார்களா? என்னை பிடிச்சு கொடுப்பாங்களா? கர்த்தர் சொல்றாரு, வருவார்கள், பிடித்து கொடுப்பார்கள். இங்கே கேட்குறேன், பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? போகலாம். அடுத்து கேட்குறேன், இப்போ நான் போகலாமா? 2வது முறை இல்லை, இப்போ நீ போகக்கூடாது, நீ முசுக்கொட்டை செடியில் போய் உட்கார்ந்துருக்கணும், சத்தம் கேட்குறப்ப நீ போகணும். அப்போ தாவீது தேவனுடைய மனுஷனாங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, கர்த்தரிடத்தில் போய் உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இப்போ நாம் என்ன பண்ணுறது? எதையாதுமே விசாரிக்கிறதே கிடையாது. கடன் எடுத்தம் கவுத்தம்னு சொல்லி உடனே 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 மூளை சொல்றதெல்லாம் கேட்டு, வந்தவன் சொன்னதெல்லாம் கேட்டு, போனவன் சொன்னதெல்லாம் கேட்டு, யார் என்ன ஐடியா சொன்னாலும் சரி, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். எதுக்கு அந்த வார்த்தையை, முதல் வார்த்தையை எழுதி வச்சிருக்காரு? நம்ம கேட்கறது யார் ஆலோசனை? 1 நம்பர் ஒஸ்ட் கேரக்டர் நம்பர் ஆலோசனையில் நம்ம கேட்டோம்னா கடைசியில் யோனா கப்பல் மாதிரி நம்ம கப்பலும் தத்தளிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். தயவுசெய்து ஆலோசனையை சபையில் கேளுங்க, விசுவாசிகள்கிட்ட கேளுங்க, ஜெபிக்கிறவன்கிட்ட கேளுங்க, உட்காந்து இதை எப்படி பண்ணலாம், தேவ சித்தத்தை சொல்லுங்கன்னு கேளுங்க. இங்கே பாருங்க, தாவீதுகிட்ட எத்தனை ஆலோசனைக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா? அகித்தோப்பேல் இருக்கிறான், பெரிய பெரிய லீடர்ஸுகள் இருக்காங்க, மந்திரிகள் இருக்காங்க, எத்தனையோ பிரஜைகள் அவன்கிட்ட இருக்காங்க, யுத்த புருஷர்கள் இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையும் அவன் ஆலோசனை கேட்கல. நேரடியாக உள்ளே போகிறான், தேவ சமூகத்தில் போய் போகலாமா, உட்காரலாமா, எந்திரிக்கலாமா, நடக்கலாமா, கர்த்தரிடத்துல தான் கேட்டான். எங்கேயாவது மனுஷன்கிட்ட கேட்டான்னு இருக்கா? ஆனால் நம்ம யார்கிட்ட போடுறது? மாமா இதை எப்படி செய்யலாம், மச்சி இதை எப்படி செய்யலாம், தங்கச்சி இதை எப்படி செய்யலாம், நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன். கர்த்தர் சொல்கிறத என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நேரத்தை செலவிட்டுருக்கிறோமா? முசுக்கொட்டை செடியில் போய் உட்கார சொல்கிறாரு. அந்த முசுக்கொட்டை செடியில் போய் உட்கார்றது சாதாரண காரியமா? அந்த செடியில் உட்கார்ந்துருக்கிறப்ப எவ்வளோ கால் வலிக்கும், கை வலிக்கும், வெயில் அடிக்கும். கூட இருக்கிறவன் கேட்பேன், எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கிறது? ஒரு அருமையானது டைம் கூடிருச்சு. ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய மகன் இறந்துட்டார். அவரை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் படைகளும் வந்துருச்சு. தேசமே வந்து ஸ்தம்பித்து நிற்குது அந்த ஊழியக்காரருடைய மகனுடைய இறப்பில் பார்க்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? போய் முழங்கால் போட்டார், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். அடுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணார். வெளியில் இருக்கிறவங்களாம் நினைச்சாங்க, ஊழியக்காரருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லையாப்பா, பிள்ளை செத்து கிடக்கிறான், புதைக்கிறத விட்டுட்டு எடுத்து வைக்கிறத கொடுத்துட்டு யாருக்கு சொல்லணுங்கிறத கூறி விட்டுட்டு இப்போ போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நேரங்கட்ட நேரத்திலேன்னு எல்லாரும் முறுமுறுத்தார்கள், எல்லாரும் குறை சொன்னார்கள், எல்லாரும் சங்கட்டப்பட்டார்கள். தலைவர்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவரை பார்த்து ஆறுதல் படுத்திட்டு தான் வேலைக்கு போகலான்னு. ஆனால் இவர் எந்த முக தரிசனத்தையும் அவர் விரும்பலை. அந்தரங்கத்தில் போய் பிதாவின் இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டார். ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? நான் செய்த தவறு, என் சபையார் செய்த தவறு, என் தேசம் செய்த தவறு எல்லாம் மன்னிங்க. இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த மரணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு ரெட்டிஃபை பண்ணி மீண்டும் அதை புதுப்பித்து தரணும்னு அவன் கண்ணீர் விட்டார், அழுதார். அந்த ஊழியக்காரர் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே திறந்துட்டு வெளியே வந்தார். எல்லாரும் பார்த்தாங்க, சரி வந்துட்டார், புதைப்பதற்கான வழி செய்யலான்னு நினைக்கும் பொழுது அவர் செத்த சரீரத்துக்கிட்ட போய் நின்று இயேசுவின் நாமத்தில் எலும்பிடானார். அந்த பையன் உயிரோடு எழும்பிட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். எவர் வீட்டில் செத்து போனவனை கர்த்தர் எழுப்பினார். ஜெபாலய தலைவன் வீட்டில் செத்து போனவனை கர்த்தர் எழுப்பினார். 900 விதவி வீட்டில் செத்து போனவனை கர்த்தர் எழுப்பினார். பெத்தானியா பட்டணத்தில் லாசர் வீட்டில் லாசரு செத்து போன 4 நாள் கழித்து கர்த்தர் எழுப்பினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சத்தம் கேட்டால் எழுப்பிடலாங்க. இழந்து போன தொழிலை எழுப்பிடலாம்,
இழந்து போன சுகத்தை எழுப்பிடலாம், இழந்து போன எல்லாத்தையும் நம்ம புதுப்பித்தரலாம். ஆனால் போய் உட்காருங்க, தயவு செய்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, நீ தேவனுடைய மனுஷன் ஆனால் தேவனிடத்தில் போய் உட்காரு. நீ தேவனுடைய மனுஷன் ஆனால் பரிசுத்தவானா இரு. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவ மனுஷன் முதல்ல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. அப்போஸ்தலர் 9:6 வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9:6 தேவனுடைய மனுஷன்னா நீ முதல்ல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம்? கர்த்தர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. ஒரு தேவ மனுஷன், நீயோ தேவனுடைய மனுஷனா இருந்தா முதல்ல கர்த்தரிடத்துல நீ கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னை எதுக்கு ஆணாக படைச்சீர், பெண்ணாக படைச்சீர்? இன்னான் இன்னான் இன்ன தேசத்துல பிறப்பான், இன்னானுக்கு இன்ன பெயர் வைக்கப்படும். எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு பேர் எல்லாம் வச்சுட்டாங்கன்னு? இல்லைங்க, தயவு செய்து அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பேர் வைத்திருக்கிறார். உனக்கு பேர் வச்சு அவர் தானே அழைச்சிருக்கிறார். ஆபிராம்ங்கிற பேரை அது நல்லா இல்லைன்னு சொல்லி ஆபிரகாமா மாற்றினார். அப்போ தேராக வச்ச பேர் ஆபி, கர்த்தர் வச்ச பேர் ஆபிரகாம். அதிலேயே கரெக்ஷன் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு புது பெயரை கொடுக்க விரும்புகிறார். அதனால் இன்னைக்கு நீ ஆண்டவரிடத்தில் முதல்ல கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன தான்ப்பா செய்யணும்? 80 வயசுல மோசே ஊழியத்துக்கு வந்தார். இங்கே இருக்கிற யாருமே 80 வயசுக்காரங்க இல்லை. தயவுசெய்து இப்பயாவது கேளுங்க, ஆண்டவரே நான் இனிமேலாவது என்ன செய்யணும்? இனிமேலாவது நான் உமக்காக எதையாவது ஒன்றை செஞ்சுட்டு வரணும். பண ஆசை தீமைக்கு வேறு. அதை சில பேர் இச்சித்து அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். அதனால் நம்ம அப்படி ஆசைப்பட வேண்டாம். ஆண்டவரே எதையாவது உமக்காக செய்யணும். அப்போ இவன் என்ன செய்யணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். 15ஆம் வசனம் பார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. தாவீது பவுல கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டாரா? புறஜாதிகளுக்கும், அடுத்து ராஜாக்களுக்கும், அடுத்து இஸ்ரவேல் புத்திரருக்கும், 3 கோத்திரத்துக்கு 3 இனத்திற்கு ஊழியம் செய்ய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஒன்று புறஜாதிகளுக்கெல்லாம் அவன் அப்போஸ்தலனாக கர்த்தர் மாற்றினார். ராயனுக்கு அபயம் விடுறேங்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா பெலிக்ஸுக்கு சொல்றான். இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏரோதுகள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் பவுல் பிரசங்கம் பண்றார். அடுத்து இஸ்ரவேல் பிரபுக்களுக்கெல்லாம், பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணார். எல்லா பேத்துக்கும் டாப்ல கர்த்தர் தூக்கிட்டார். யார் அவரு? ஆண்டவர்கிட்ட கேட்குறார், நான் என்ன செய்ய சித்தமா? அப்போ நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வயசில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? எதுக்கு என்னை தெரிஞ்சு கொண்டீங்க? நான் உமக்குன்னு பிரத்யோகமாக செய்ய வேண்டிய பணி என்ன? அதை கேளுங்க. முதல்ல ஒரு தேவனுடைய மனுஷன்னா பரிசுத்தவானா இருக்கணும். ஒரு தேவனுடைய மனுஷன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ஒரு தேவனுடைய மனுஷன்னா தேவனுடைய சித்தம் செய்யணும். 3 காரியம். எல்லாரும் எலும்பி நிற்கலாம். ரீபாலா ரபா ஷபாலா ரபா ரீபாகலா ரபா லிரிநெதி கலா ரபா லிரிநெதி பாலா ரபா ஷபாலா ரபா. எல்லாரும் எலும்பி பரலோகத்துக்கு நேராக, ஏசப்பா நான் பரிசுத்தவானா இந்த உலகத்தில் வாழணும் ராஜா. நான் உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ராஜா. 3வது உம்முடைய சித்தத்தை செய்யணும். அவன்தான் தேவனுடைய மனுஷன். கையை உயர்த்துங்க. நீ தேவனுடைய மனுஷியானால் நீ பரிசுத்தவாட்டியா இருக்கணும். அடுத்து தேவனுடைய சத்தத்தை தினந்தோறும் நீ கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின்னாடி வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிற, ஆதாமே எங்கப்பா இருக்கிற? பாருங்க, தான் பிள்ளையை தேடி கர்த்தர் வந்தார். ஆனா ஆதாமோ ஒளித்து கொண்டான். நீ இன்னைக்கு எங்க போய் ஒளிந்திருக்கிற? சத்தம் கேட்காதபடி எது உன் காதை அடைத்து வைத்திருக்குது? சத்தம் கேட்காதபடி நீ எங்க போய் மறைஞ்சு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிற? தேவனுடைய மனுஷன்னா தேவ சத்தம் கேட்கணும். 3வது தேவனுடைய மனுஷன்னா தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும். வேற சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளை இஞ்சி மாறாமல் ஆண்டவரே பிள்ளைகளிடத்துல சொல்லி இருக்கிற, தரையில் விழக்கூடாது, நல்ல நிலத்தில் விழுகணும். லைவில் பார்க்குற எல்லாரையும் கர்த்தர் தொடணும். 1 கோடி மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன்.
வருகிற 15 நாள் கூட்டங்களில் பிள்ளைகள் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டு. மகிமை உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே.